2016-17 நிதியாண்டிற்கான ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ரயில்வே பட்ஜெட் குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக விருந்தினர்கள் தயாராக இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, இந்த ஆண்டு 1,26,000 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி திரட்டப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பட்ஜெட்ல. ஆனா எந்த வகையில இந்த நிதி திரட்டப்படும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை இல்லையே. தெளிவான பார்வை இருக்குது. ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியன் ரயில்வேஸுடைய லேண்ட் வந்து டிஃபென்ஸுக்கு பிறகு அதிகபட்சமாக இந்தியன் ரயில்வேஸ்ட தான் லேண்ட் இருக்குது. அந்த லேண்டை வந்து எப்படி யூஸ் பண்ணி ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுறது, அது நம்பர் 1. அதாவது ரயில்வே ட்ராக்கோட 2 சைடும் உள்ள வாஸ்ட் லேண்ட், அப்புறம் ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷனுடைய 2 சைடும் மேற்கொண்டு ஸ்டேஷனுக்கு மேலே உள்ள போர்ஷன், இதை வந்து லேண்ட் டெவலப்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். அது மூலமாக பல கோடி ரூபாய் வருவாய் வரும். அடுத்தது வந்து அவங்க சொல்லியிருக்கிறது ஆட் ரெவென்யூ, அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூ. ட்ரெயின்குள்ளாரையும் ட்ரெயினோட வெளிப்புறமும் ட்ரெயினுக்கு வெளிப்புறமும் அப்புறம் ஸ்டேஷன் ப்ரெமிசஸ்லேயும் உள்ள இடத்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணி அதுக்குரிய ரெவென்யூ ஜெனரேஷன், இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு போதுமான ரெவென்யூ கிடைக்கும். அதில் வந்து எந்த ஒரு தயக்கமும் தேவையில்லை, எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை. 3ஆவதா பிபிபி மோட், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மோட். அது மூலமாக ஸ்டேஷன்ஸை டெவலப் பண்ண போகிறாங்க. அந்த ஸ்டேஷன் டெவலப்மெண்ட் பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் வில் பி ஒன் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அதுக்கப்புறம் ப்ரைவேட் செக்டர்லேருந்து ஒன் ஆஃப் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவங்க வந்து தங்களுடைய வருவாய் பணத்தை அந்த ஸ்டேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. 4ஆவது எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அது வரப்போகுது. கிட்டத்தட்ட 8,75,000 கோடி ரூபாய் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதில் ஆல்ரெடி 1,50,000 கோடி ரூபாய் எல்ஐசி ஆஃப் இந்தியா பிளட்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்குரிய MOU சைன் ஆயிடுச்சு. மீதி உள்ள பணம் இந்த 4 வகையிலையும் கண்டிப்பாக வரப்போகுது. அதனால் வந்து இந்த திட்டங்களை, அவங்க பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ்க்காக கொண்டு வந்திருக்குள்ள திட்டங்களை நிறைவேற்றுவதில் எந்த ஒரு தொய்வும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த தனியார் நிறுவனங்களுடைய இந்த CSR ஃபண்டை நாங்கள் வந்து பயன்படுத்திப்போம், பிபிபி மோடை என்கரேஜ் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்றது, இந்த பிரைவேட்டைசேஷனை நோக்கி நகரக்கூடிய ஒரு பயணமாக இதை பார்க்கலாமா? ரயில்வே துறை தனியார் மயமாக்கப்படுகிறது அப்படிங்கிறது தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதை நோக்கி இது பயணப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இது ப்ரைவேட்டைசேஷன் சொல்ல முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் பவர் இருக்கும். கவர்மெண்ட் வில் பி த மேஜர் ஸ்டேக் ஹோல்டர். அவங்க வந்து தே வில் பி ஹேவிங் எ மைனர் ஸ்டேக் ஹோல்டர். இப்போ அவங்க வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக வந்து இந்தியன் ரயில்வேஸை அவங்கள்ட்ட தூக்கி கொடுத்துட போகிறதில்ல. கவர்மெண்ட்டோட பாலிசி, ரயில்வே மினிஸ்ட்ரியோட பாலிசி ஃபார்முலேஷன் ரயில்வே மினிஸ்ட்ரிகிட்ட தான் இருக்கும். அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் ரயில்வே மினிஸ்ட்ரியும் ஜோனல் ரயில்வேஸும் டிவிஷனல் ரயில்வேஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து they will be only adding revenue to our revenue target. அவங்க ரெவென்யூ கொண்டு வராங்க, நாங்களும் வந்து அவங்களுக்கு அது அந்த ரெவென்யூவை யூஸ் பண்ணி திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் கொண்டு வரோம். ஆனால் அதே சமயம் அதை அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட்டைஸ் ஆயிரும் அப்படின்றது வந்து மக்கள் மனசில் ஒரு தவறான இன்ஃபர்மேஷனை வந்து விதைக்கிறாங்க. அது தவறு. அது மாதிரி ஆகிறதுக்கு ஒரு துளி கூட வாய்ப்பு கிடையாது. ஆசீர்வாதம் ஆச்சாரியா, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ரெகுலேட்டர் ஒன்று உருவாக்குறதுக்கான அறிவிப்பு வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான டிராஃப்ட் பாலிசி வரும். அதை ஒட்டி வந்து ரெகுலேட்டர் அப்படிங்கிற ஒரு அம்சம் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெகுலேட்டர் அப்படிங்கிறதோட நெசசிட்டி வரும்போதே அதில் ப்ரைவேட்டைசேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அரசு நிறுவனத்துக்கும் மற்றதுக்கும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு உருவாக்குறது தான் வந்து ரெகுலேட்டரோட பணி அப்படிங்கிறது தான் பொதுவாக வந்து நடைமுறையில் இருக்கிறது. அது வந்து இந்த இடத்துலையும் வந்து இப்போ ரெகுலேட்டர் வருதுன்னா இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் வந்து ப்ரைவேட்டைசேஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கா? அதாவது ரெகுலேட்டருடைய வேலை என்ன அப்படின்றத வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கேபினட்டோட சேர்ந்து கலந்து பேசி அது முடிவெடுக்கும். இப்போ வந்து ஏர்போர்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்குது. அதில் வந்து ஏர்போர்ட் உருவாக்குறதுல டெல்லி ஏர்போர்ட்,
பெங்களூர் ஏர்போர்ட், ஹைதராபாத் ஏர்போர்ட், மும்பை ஏர்போர்ட்டில் ஆல்ரெடி ப்ரைவேட் பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்படின்னா நம்ம டெல்லி ஏர்போர்ட் எல்லாம் ப்ரைவேட்காரவங்களுக்கு நம்ம வித்துடல. தே ஆர் ஆல்சோ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அதனால் ஒரு ப்ரைவேட் பிளேயர் நம்மளோட சேர்ந்து ஒரு தொழில் பண்ணும்போது அவனுக்கும் அதனால் எந்த ஒரு தொழில் நஷ்டமும் வந்துடக்கூடாது. அதே சமயம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரெவென்யூ ஜெனரேஷனில் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுல தொய்வு வரக்கூடாது. அதை பார்த்து அதுக்கு சரியான ஒரு பாலிசி ஃபார்முலேஷனை கொண்டு டைரக்ஷன் கொடுக்கறது தான் ஒரு ரெகுலேட்டருடைய வேலையாக இருக்கும். ரெகுலேட்டரி அத்தாரிட்டியை ஃபார்ம் பண்ணும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், மற்ற மினிஸ்ட்ரிஸ்லாம் இருக்குது, அவங்க கூட கலந்து பேசி அவங்களுக்கு என்ன மேண்டேட்டை கொடுக்கணும் அப்படின்றத கவர்மெண்ட் முடிவு பண்ணோம். அந்த மேண்டேட்டுக்கு பிறகு தான் ரெகுலேட்டர் தன்னோட வேலையை ஆரம்பிப்பார். ஆகவே உடனடியாக அவங்க நம்மளுடைய ரயில்வேவை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ப்ரைவேட்டைசேஷன் பண்ணிடுவாங்க அப்படின்றது ஒரு சில ஊடகங்களும் ஒரு சில எம்ப்ளாயீஸ் யூனியன் அவங்க தன்னுடைய எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு தவறான ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்குரிய வாய்ப்பு கிடையாது. சரி, இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஊடகங்களும் ஒரு சில தரப்புல இருந்து தான் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அப்படிலாம் முழுக்க முழுக்க பிரைவேட் கையில் கொடுக்கக்கூடிய எந்த நடைமுறையும் அரசு செய்யலை அப்படின்னு ஆச்சாரி சொல்லியிருக்காரு. அவர் 2 விஷயம் சொல்லியிருக்காரு. ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படிலாம் வரும்னு சொன்னார். இன்னொன்று ரெகுலேட்டர் தனியார் ஆக்க மாட்டார் சொல்லியிருக்காரு. ரயில்வே மினிஸ்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய கான்செப்ட் பேப்பர் ஆன் ரயில் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அது என் கையில் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க, கைடிங் பிரின்சிபிள்ஸ், the authority shall exercise, perform and discharge the powers, functions and duties in a manner which it considers is best calculated. அதில் to encourage market development and participation of private sector in the rail sector for ensuring a fair deal to the customers. Second, to where the service providers in the sector against international standards and specify and enforce standards with respect to the quality, continuity and reliability of service provided by them by private, to provide non-discriminatory open access to the infrastructure for use by any other licensee or consumers as the case may be on payment of fee to be determined by the regulator. ரயில் தண்டவாளத்தில் அரசு ஏற்படுத்தி வச்சிருக்கிற கட்டமைப்பை இவங்க எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம், தனியார் பயன்படுத்திக்கலாம். to promote equity of access and equitable geographical dispersion of services. இது பூராவும் அவர் பண்ணுவார்னா ரயிலை விடுறதுக்கு அனுமதிப்பார், அவர் தான் விடுவார். டைம் டேபிள் அவர் தான் தீர்மானிப்பார். எல்லாம் இதில் சொல்லியிருக்காரு. அப்புறம் அப்படின்னா ப்ரைம் டைம் லெவல் பிளேயிங் ஃபீல்டுனா ப்ரைம் டைம் அவங்களுக்கு விட்டு கொடுப்பாரு. ரயிலுக்கு அவன் மொனாப்புலியை உடைக்கணும்னு சொல்லியிருக்காரு. நான் படிக்க நேரம் இல்லை. மொனாப்புலியை உடைக்கணும், ரயில்வேயோடைய மொனாப்புலியை உடைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதெல்லாம் உடைக்கிறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இந்தியன் ரயில்வேஸுடைய முதுகெலும்பை உடைச்சி அதை தனியார் கையில் கொடுக்கல அவங்களுடைய திட்டம். அவர் அதை படிச்சாரான்னு நான் கேட்க விரும்புகிறேன். ரெண்டாவது விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பல கணக்கு அவர் சொன்னார். ஆனால் எல்லாம் வாய் கணக்கு தான் சொல்லியிருக்காரு. அவர் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். போன பட்ஜெட்டில் அவர் சொல்லியிருக்காரு 8,56,000 கோடி வரும்னு சொன்னார். அவர் சொன்னார், கரெக்டாக சொன்னார். 8,56,000 கோடி. 8,56,000 5 ஆண்டு திட்டம். அதை 5ஆல் வகுத்தா என்ன சார் வரும்? 1.71 வருது. ஆனால் போன வருஷம் 1 லட்சம் கோடி தான் போட்டார், திட்டமிட்டார். அந்த 1 லட்சம் கோடியிலேயே அவர் எப்படி வரும்னா 40,000 கோடி ஜென்ரல் பட்ஜெட் சப்போர்ட்லேருந்து வரும்னார். செஸ் 1,645 கோடி. அந்த 40,000 கோடி 28,000 கோடி தான் இப்போ மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு. 12,000 கோடி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அடுத்தது மார்க்கெட் கடன் வாங்குறது 17,655 கோடி வரும்னு சொன்னார். அதில் அவரே ஆண்டு அறிக்கையில் வெளியிட்டிருக்காரு 6,000 கோடி தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்டர்னல் ரிசோர்ஸ் ஜெனரேஷன் ரயில்வேயை உருவாக்குறது 17,793 கோடி சொன்னார். இன்னைக்கு பட்ஜெட்லேயே சொல்லியிருக்காரு 5,000 கோடி எதிர்பார்த்த வருமானத்தில் 5,000 கோடி வீழ்ச்சி. அந்த அதில் 5,000 கோடி அவுட்டு, 5,000 கோடி அவுட்டு. இப்போ வர்றது ஏற்கனவே இருக்கிற ஃபண்ட்லேருந்து தான் திரட்ட முடியும். அப்புறம் பிபிபி மூலமாக 5,781 கோடி சொன்னார். பிபிபியில் என்னாச்சு சொன்னால் 1,300 கோடி 1,300 கோடி 2 இவரே 3,000 கோடி தான் சொல்லியிருக்காரு. 2 மாதேபுரா அண்ட் எலக்ட்ரிக் என்ஜின் ஃபேக்ட்ரி, மரோரா டீசல் என்ஜின் ஃபேக்ட்ரிக்கு ஜெனரல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸும் அஸ்தோம் கம்பெனியும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது வந்ததாக வச்சுக்கலாம் 2,200 கோடி. அப்போ மீதி 5,800 கோடி வரல. அடுத்தது இவிஆர் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் ரிசோர்ஸ் மூலம் இன்ஸ்டிடியூஷனல் ஃபைனான்ஸ் எல்ஐசி பேங்க் இதெல்லாம் 17,136 கோடி வரும்னாரு.
வந்தது எவ்வளவு தெரியுங்களா? அவரே கொடுத்துருக்காரு 2000 கோடி தான் கொடுத்துருக்காரு. ஆண்டு அறிக்கையில் ஆண்டு 1 லட்சம் கோடிக்கு மேல வரும்னு சொல்றாங்க. 2000 கோடி இல்ல, 2000 கோடி தான் வரும். இது எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 51,323 கோடி தான் வந்திருக்கு. 1 லட்சம் கோடிக்கு எங்க இருக்கு திட்டம்? அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கடந்த 4 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 48,000 கோடி தான் முதலீடு பண்ணாங்க, நான் 2 மடங்கு 96,000 கோடி பண்றேன்றாரு. எங்க இருக்கு பணம்? சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆச்சாரி, காமன் மேனுக்கு இந்த பட்ஜெட்ல என்ன இருக்கு, ஒரு சாமானிய மனிதனுக்கு இந்த பட்ஜெட்ல என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம விரிவா பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. திரு ஜமீல், இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்க ரயில்வே பட்ஜெட் பத்தி உங்களுடைய கருத்து? அதான் விஷன் 2020 சார். சுரேஷ் பிரபுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னன்னா, கூலி போட்டவர்களை இன்னைக்கு உதவியாளர்கள் என்று அழைத்தது பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி ரயில் ஓட்டுநர்கள், அதாவது பைலட் அவர்களுக்கு கழிப்பிட வசதி, பாத்ரூம் அது செஞ்சு கொடுக்குற அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை வரவேற்கக்கூடியது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் அந்த இன்ஜின் விட்டு எங்கேயுமே இறங்காமல் அவங்க அந்த பணியோட இறுக்கத்தின் காரணமாக அந்த கழிப்பிட வசதியெல்லாம் சிறுநீரகம் கழிக்க முடியாத ஒரு இறுக்கத்தில் விபத்துகள் நேரிட இருந்தது. இதை தவிர்க்கும் பொருட்டு இவர்கள் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நாங்களும் அதை பற்றி நாங்கள் ரயில்வே போர்டுக்கு எழுதியிருந்தோம். அதை பரிசீலித்து இப்போது அறிவித்திருக்கிறார்கள். இனிமேல் விபத்தில்லாமல் அதை ஓட்டுவதற்கு உண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அறிகிறது. அது அடுத்தபடியாக மூத்த குடிமக்களுக்கு இந்த இடவசதி முன்பதிவு உள்ள இடவசதிக்கு 50% ஒதுக்கி இருக்கிறார்கள். அதையும் வரவேற்கக்கூடியது. அதே போல் 33 விழுக்காடுகள் பெண்களுக்கான உண்டான இடவசதியும் அதில் அறிவித்திருக்கிறார்கள். இதையும் நாங்கள் வரவேற்கிறோம். அதே போல் 139 எண்ணில் தொடர்பு கொண்டு ரயிலில் முன்பதிவு செய்த டிக்கெட்டுகளை ரத்து செய்வதற்கான ஒரு வசதியை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் பார்த்தீர்கள் காப்பீட்டு திட்டம் என்று, அதாவது இன்சூரன்ஸ் திட்டத்தையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். 2 முதல் 4 போகிகள் அன்ரிசர்வேஷன் கோச்சை வந்து ஒவ்வொரு விரைவு ரயிலிலும் எக்ஸ்பிரஸிலும் இணைக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி வரவேற்கக்கூடியது என்ன என்றால், வைஃபை வசதிகள் மற்றும் 2 அடுக்கு மாடி கொண்ட ரயில்களை இயக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அதையும் நாங்கள் வரவேற்கிறோம். அதே போல் சென்னையிலும் நாகப்பட்டினத்திற்கும் ஏ கிரேடு ரயில்வே ஸ்டேஷன் என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்புறம் பார்கோடு அறிவித்து இந்த டிக்கெட்டை அறிவித்திருக்கிறார்கள். இதையும் வரவேற்கிறோம். ஆனால் டிக்கெட்டு கட்டணம் உயர்வு இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக சர்வீஸ் சார்ஜ், கேன்சலேஷன் சார்ஜ் அப்படி என்று கடந்த 6 மாதமாக உயர்த்தி விட்டார்கள். இப்போது புதிய ரயில்கள் இல்லை என்று என்பது எங்களுக்கு வருத்தமான ஒரு விஷயம். ஏனென்றால் கோவை மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் சென்னைக்கு அடுத்தபடியாக வருமானம் தரக்கூடிய ஒரே நிலையம் வந்து கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டுக்கூடிய வேண்டிய ஒரு ரயில் நிலையம். இதை அடிப்படை வசதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பத்தாது 3வது முனையம் வேண்டும் என்று நாங்கள் அறிவித்திருந்தோம். அந்த 3வது முனையத்துக்கு உண்டான அறிவிப்புகள் விரைவில் அறிவிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. 8 டைரக்டர்களை அவர்கள் நியமித்து இந்த வருவாயை ஈட்டக்கூடிய ஒவ்வொரு பிபி சிஸ்டம் மற்றும் விளம்பரம் மற்ற வகையில் அறிவிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். அது போக போக தான் தெரியும். மீண்டும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா, இந்த வருவாய் தரக்கூடிய பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் சொல்லியிருந்தார் திரு லல்லு பிரசாத், இருக்கிற எறும்பு எல்லாம் எடுத்து விற்றாலே போதும், அது எங்களுக்கு இருக்கிற கடன் எல்லாம் அடைத்து விடலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இதையும் கொண்டு வரலாம். அந்த ஒரு அமைப்பும் அந்த அமைப்பில் அந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்தால் நல்லா இருக்கும் சார். நிச்சயமா. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, காலையில் 9 மணிக்கு இந்த ரயில்வே பட்ஜெட் தொடர்பான விவாதத்தை தொடங்கும் போது இந்த கேள்வியை கேட்டு தான் தொடங்கணும். நாட்டு நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி, ரயில்வே துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி பட்ஜெட் இருக்கும், யதார்த்த உண்மையை புரிஞ்சு இந்த பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு சுரேஷ் பிரபு சொல்லியிருந்தார் பட்ஜெட்டுக்கு முன்னாடி. அதை ரொம்ப பக்குவமாக நிறைவேற்றி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக அப்படி தான் பார்க்கணும். ஒரு சைடு வந்து பயணிகளுடைய பயணச்சீட்டோடைய விலை வந்து அதிகமாகலை. ஸோ பயண கட்டணம் வந்து அப்படியே இருக்குது. அதே மாதிரி சரக்கு கட்டணம் அப்படியே இருக்குது. ஆனால் பணம் அதிகபட்சம் ஆகாத பட்சத்தில், ரெவென்யூ அதிகமாகாத பட்சத்தில் திட்டங்கள் அதிகமாக கொண்டு வருகிறார். அந்த திட்டங்களை நிறைவேற்ற
பணத்தையும் கொண்டு வருகிறார், ரெவென்யூ ஜெனரேஷனும் பண்ணுகிறார். இல்ல கேள்வி இது வந்து என்னன்னா, ஒரு அவர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ன்ற ஒரு காரணத்துக்காக இல்ல கேள்வி என்னன்னா, நாட்டு நலனுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை, ரயில்வே துறை வளர்ச்சிக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை மக்கள் நல திட்டங்களுக்கு கொடுக்கல, மக்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா? பழைய திட்டங்கள் என்னாச்சு? ஏற்கனவே கிடப்பில் போடப்பட்டிருக்கிற திட்டங்களுக்கான நிதி என்னாச்சு? இது பற்றி எந்த விளக்கமே இந்த பட்ஜெட்ல இல்லை. போன ரயில்வே பட்ஜெட்லயும் அவர் வந்து புதிய திட்டங்களை அறிவிக்கல. அதாவது நம்ம திட்டங்கள் அப்படின்னும் போது நம்ம என்னத்தை உடனடியா பார்க்குறோம்னா, புதிய ட்ராக், புதிய ரயில்வே லைன், புதிய ட்ரெயின் வசதிகள், அதாவது ரயில் வசதி, புதிய ரயில் வசதி, இதை தான் நம்ம வந்து உடனடியாக பார்க்குறோம். அவரோட கருத்து என்னவா இருக்குதுன்னா, எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் டெவலப் பண்ணுவோம், அதுக்கு தேவையான இன்புட்ஸை அதுக்குள்ளார கொண்டு வந்து சேர்ப்போம், அதுக்கப்புறமேட்டு புது ட்ரெயின் சர்வீசஸை ஆரம்பிப்போம் அப்படின்றது வந்து ஒரு ப்ராட் ஃப்ரேம் ஒர்க்கில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் அதே சமயம் அவர் புது ட்ரெயின் விடாமலாம் ஒன்றும் இல்லை. அவர் புது ட்ரெயின் விட்டுருக்காரு, 3 ட்ரெயின் விடுறாரு. ஹம்சஃபர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காரு, அடுத்தது வந்து தேஜாஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு, 3வது உதய். ஹம்சஃபர்ன்றது வந்து 3 டயர் ஏசி, எல்லா கோச்சும் 3 டயர் ஏர் கண்டிஷன் கோச்சாக இருக்கும். 2வது தேஜாஸ் அப்படின்றது ட்ரெயினோட ஸ்பீடு மினிமம் 130 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு இருக்கும். 3வது உதய் அப்படின்றது ஓவர் நைட் டபுள் டெக்கர் ட்ரெயின். இது ஆல்ரெடி இங்கே டெல்லியிலேருந்து ஜெய்ப்பூரை நோக்கி போயிட்டு இருக்குது, அதை அவர் விரிவுபடுத்துறாரு. இது வந்து 3 பேசஞ்சர் ரிலேட்டட் ட்ரெயின் சர்வீசஸ். அது மட்டும் இல்லாமல் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே டெல்லியிலேருந்து பாம்பேக்கு ஒன்றும், டெல்லியிலேருந்து கல்கட்டாக்கு ஒன்றும் இருக்குது. அது இல்லாமல் 3 புது டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர், அதாவது சரக்கு பெட்டகத்துகளை கொண்டு போகிறதுக்காக அது எக்ஸ்க்ளூசிவாக அந்த லைன் யூஸ் பண்ணோம். ஒன்று வந்து நார்த் சவுத் காரிடர், அதாவது வடக்கு தெற்கு காரிடர், இது வந்து டெல்லியையும் சென்னையும் இணைக்கும். அடுத்தது ஈஸ்ட் வெஸ்ட் காரிடர், கிழக்கு மற்றும் மேற்க நோக்கி ஒரு புது காரிடர், அது வந்து கடக்பூர் மற்றும் மும்பையை இணைக்கும். 3வது ஈஸ்ட் கோஸ்ட் காரிடர், அதாவது கிழக்கு மற்றும் கோஸ்டல் ஏரியா கடற்கரை நோக்கி, அதுக்கு வந்து கடக்பூர் டேஷ் விஜயவாடா காரிடர். அப்போ 3 டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடரை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இதை தவிர உங்களுக்கு வேற என்ன வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு புது ட்ரெயின் சர்வீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த சர்வீஸ் எங்கேருந்து எங்கே போகும்ன்றதை வந்து ஓவர் தி பீரியட் ரயில்வே போர்ட் டிசைட் பண்ணுவாங்க, எந்தெந்த ஸ்டேஷன்ஸை கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. தொடர்ந்து பேசுவதற்கு நேரம் இல்ல. எதிர்க்கட்சிகள் என்ன மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 2016-17 நிதியாண்டிற்கான ரயில்வே பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்தோதியா ரயில், அதே போன்று இரட்டை அடுக்கு ரயில், பார்கோடு சிஸ்டம், டிக்கெட்ல பார்கோடு சிஸ்டம், 2 அல்லது 4 ரயில் பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்படும் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. எதிர்க்கட்சிகளோட விமர்சனங்களை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்கள், செய்தியாளர்கள் மற்றும் வணிக பிரிவு ஆசிரியர் திரு சந்திரன் ஆகியோருக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்கள் புதிய தலைமுறை.